திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் அங்கு ஆய்வு செய்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், இன்று காலையிலிருந்தே அங்கே நத்தமேடு அந்த பகுதியில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பது தொடர்பாக காட்சிகளோடு நீங்க பதிவிட்டிருந்தீங்க. தொடர்ந்து கள விவரங்களையும் வழங்கி வந்தீர்கள். இந்த நிலையில அங்கே மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். என்ன உறுதிப்பாட்டினை அளித்து சென்றார்? பகுதி மக்கள் என்ன கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க? திருநெல்வேலி அருகே நத்தம்பேடு ஏரி நிரம்பி அந்த கரையோரம் பகுதியில் இருக்கக்கூடிய மழை வெள்ளம் சூழ்ந்திருந்தது. இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் இன்று காலை வெளியானது. இது செய்தி வெளியான நிலையில் தற்போது அந்த நத்தம்பேடு கிராம பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். குறிப்பாக நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். எத்தனை வீடு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் பாதிக்கப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதே போன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக சென்று பார்க்க முடியாத பகுதிகளையும் ட்ரோன் மூலம் அவரே, அதாவது ஆட்சியரே ட்ரோனை ஆபரேட் செய்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக பார்த்தார். முதற்கட்டமாக அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்வதற்கும், அதே போன்று அவர்களுக்கு ஏதேனும் அவசர தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு அதிகாரிகளை நியமித்து கண்காணிக்கவும் அறிவித்திருக்கின்றார். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளையும் ஆட்சியர் கவனித்தார். குறிப்பாக இது அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி ஏரி ஆக்கிரமிப்பா அல்லது பட்டா இருக்கின்றதா உள்ளிட்டவை குறித்தும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் அந்த பகுதியை மேப் வைத்து அவர் நேரடியாக அந்த பார்வையிட்டார். இந்த ஏற்கனவே இந்த பகுதியில் ஒவ்வொரு மழைக்கும் பாதிக்கப்படுவது வழக்கம். எந்த ஒரு அதிகாரியும் அதே போன்று யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் புதிய தலைமுறை நேரடியாக நேற்று சேர்ந்து அந்த பகுதியில் கள ஆய்வு செய்து செய்தி வெளியிட்ட நிலையில் இன்று தற்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். முதற்கட்டமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேவைப்பட்டால் முகாம்களில் தங்கலாம் எனவும் அறிவித்திருக்கின்றார். அதன்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் கணக்கிடும் அதே போன்று பார்வையிட்டு வருகின்றனர். தற்போது அந்த நத்தம்பேடு கிராமமே அரசு அதிகாரிகள் சூழப்பட்டு முழு அரசு கவனத்தில் பெற்று உதவி நேரடியாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அந்த பகுதி மக்கள் புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். செல்வதி, கண்டிப்பாக நவீன், இன்றைக்கும் திருவள்ளூர்ல மிக கனமழை இருக்கும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு. தேவையான முன்னேற்பாடுகளை செய்திருப்பார்கள் என்றே நம்புகிறோம். உங்களுடைய செய்தி வாயிலாக தகவல்களுக்கு நன்றி நவீன்.